எபிசோட்ல பொழுதை கழிப்பதற்காகவே வழிபாடு முறைகள் உருவானதாக சொல்றாருங்க. அதை பற்றி பார்ப்போம். எங்கிருந்தோ வந்து சேர்ந்த கூட்டம் ஏதோ ஒரு முன்னோர்களை வணங்கி, இவர்களுக்கு நாம் ஏன் வேலை செய்ய வேண்டும், நமது கூட்டத்தை அடைந்து ஒரு தெய்வத்தை உருவாக்கி விடுவோம் என்று சொல்லாமல் கொள்ளாமல் ஓடிப்போனார்கள். ஓடிப்போன அந்த கூட்டம் தங்களுக்கு அதிக நல்லது செய்த ஒரு தாயை தேடி நினைவாக கல் நட்டு காட்டுப்பூக்களை தூவ ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அது புத்தம் புதிதாக இருந்தது. இன்னும் கூடுதலாக அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள். அமாவாசைக்கு முன்தினம், அமாவாசைக்கு அன்றும் ஊரே கூடி தோளால் ஆன ஒரு கொட்டு செய்து குச்சியால் டம் டம் என அடித்து இரவு முழுக்க அங்கேயே கிடக்க ஆரம்பித்தார்கள். அவர்களுக்கு அது ஒரு புது பொழுதுபோக்காக அமைந்தது. வாரம் முழுக்க வேட்டையாடி களைத்து இருந்தவர்களுக்கு 15 நாட்களுக்கு ஒரு முறை தங்களை ரிலாக்ஸ் செய்து கொள்ள பூஜை களத்தை நாடினார்கள். இந்த பழக்கம் ஒரு 100 ஆண்டுகளுக்குள் மனித கூட்டம் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் பரவியதுன்னு எழுதியிருக்காருங்க. இந்த நூல்கள் கிடைக்கும் இடம் கொக்கிந்தா பதிப்பகம், சென்னை. தொலைபேசி எண் 9440356667, மேலும் 9445771932.